ஓம் சாந்தி. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு. ஆனா உங்க இலக்கு உங்களை உயர்த்துதா இல்ல நீங்க இருக்கும் இடத்துலயே நிறுத்துதா? நம்ம வாழ்க்கையில நல்ல வேலை வேணும், வீடு வேணும், நிறைய பணம் வேணும், வெற்றி வேணும் அப்படின்னு நிறைய பேர் இலக்குகளை வைக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியம் தான். ஆனா ஒரு முக்கியமான இலக்கு மட்டும் பல நேரத்துல மறந்துடுறாங்க. அது என்ன? நாமளே ஒரு நல்ல ஆன்மீக மனிதரா ஆக்கணும். இப்ப நம்மளுடைய இலக்கு உயர்ந்ததா இருக்கணும். நம்மளோட இலக்குலாம் என்ன? பாப் சமான் ஆகணும்ன்றது தானே. இப்ப நம்ம எண்ணங்கள் அவரை மாதிரி இருக்கணும், வார்த்தைகள் இனிமையா இருக்கணும், செயல்கள் அர்த்தமுள்ளதா இருக்கணும். ஏன்னா எப்படிப்பட்ட இலக்கு இருக்கோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உருவாகும். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னு இலக்கு வச்சா அவங்க டெய்லி படிப்பாங்க. ஒரு விளையாட்டு வீரர் வெற்றி பெறணும் அப்படின்னு இலக்கு வைத்தாங்கன்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாம அமைதியான ஆத்மாவாகணும், அன்பாகணும், பாப்சமனாகணும், பவித்திரமாகணும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியை ஷேர் பண்ணணும் அப்படின்னு இலக்கு வச்சா நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கு நோக்கி நகரணும் தானே. ஆனா இலக்கு வச்சா மட்டும் போதுமா? இல்ல. அதுக்காக டெய்லி சின்ன சின்ன முயற்சிகளை நம்ம எடுக்கணும். கோபம் வரப்போ அமைதியை தேர்ந்தெடுக்கணும். யாராவது நம்மள தப்பா பேசுறப்போ பொறுமையா இருக்கணும். மனசு சோர்வா இருக்கப்போ நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மான்னு நினைவுபடுத்திக்கணும். ஏன்னா உயர்ந்த இலக்கு ஒரே நாள்ல அடையிறது இல்லை. ஆனா அந்த இலக்கை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன அடியும் நம்மள உயர்த்திட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. என் வாழ்க்கையில உயர்ந்த இலக்கு என்ன? உங்க பதில் பாபாக்கு சமமாகணும், முழுமையானவராகணும், அன்பானவராகணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாவாகணும் அப்படின்னு இருந்தா உங்களுடைய வாழ்க்கையின் திசை தானாவே மாற தொடங்கிடும். இலக்கு உயர்ந்ததா இருந்தா புருஷார்த்தமும் உயர்ந்ததா இருக்கும். புருஷார்த்தம் உயர்ந்ததா இருந்தா வெற்றியும் நிச்சயமா இருக்கும். மீண்டும் ஒரு அழகான பதிவோடு சந்திக்கலாம். ஓம் சாந்தி.